ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சனி பகவானின் கடந்த கால கர்ம வினைகளும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு துரோகத்தையும் மறக்க முடியாத சில நினைவுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் காணப்போகிறோம். உங்களுக்கான நேரம் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் வரும். அதற்கப்புறம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். இதுவரைக்கும் சனி பகவானால் ஏன் பிரச்சனைகள் ஏற்பட்டது என்றதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். ரிஷபம் ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 9ஆம் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான கர்மாதிபதியாக இருந்து கொண்டிருந்தார். கடந்த காலங்களில் அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரித்த போதும் ஜென்மக்குருவின் தாக்கங்கள் இருந்த போதும் நீங்கள் சந்தித்த மனிதர்களும் அனுபவித்த துரோகங்களும் கொடூரமானவையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருந்தது. உங்களை சுற்றி இருந்த சுயநலவாதிகள் உங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அது உங்களுக்கே தெரியத்தான் செய்யும். குறிப்பாக கூட்டு தொழில் செய்தவர்களும் நம்பிய நண்பர்களும் ஏன் உங்களின் இரத்த பந்தங்கள் கூட உங்களை காயப்படுத்த தவறியிருக்க மாட்டாங்க. அவர்கள் உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு காயத்தை பண விஷயத்தாலேயோ நம்பிக்கை விஷயத்தாலேயோ உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய மனதிற்குள் மறையாமல் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏன் ஒற்றுமை இல்லாமல் போனது என்று உங்களுடைய கேள்விகள் அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று, சனி பகவானின் பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டின் மீது விழுந்ததுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. இதனால் தேவையற்ற வார்த்தை தடிப்புகள், வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களால் குடும்பத்தில் நிம்மதியானது குலைந்து பிறக்கும். நீங்கள் எது பேசினாலும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே தாங்க ஏற்பட்டு கொண்டிருந்திருக்குமே தவிர ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமலும் சண்டை போட்டு கொண்டுமே தான் இருந்திருப்பீங்க. இந்த ஒரு அனுபவமும் உங்களுடைய குடும்பத்திற்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களுடைய குடும்பம் 2ஆக பிரிந்ததற்கான காரணங்கள் வெளியாட்கள் மட்டும் கிடையாது. உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உங்களுடைய வீட்டு ரகசியங்களை அறிந்து ஒரு பெண்மணி அல்லது பலவீனமான ஆண் உறவின் கோல்மூட்டு குணத்தால் மட்டுமே தாங்க இந்த பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். இவர்களில் தவறான வழிகாட்டுதல்களாலும் பொறாமை பார்வையாலும் தான் உங்களுடைய குடும்பம் 2ஆக பிளவுபட்டிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு உறவால் என்னுடைய குடும்பம் பிரியுமா என்ற ஒரு கேள்வியும் ஆச்சரியக்குறியும் தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க உங்களுக்குன்னு பல விஷயங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் இரவு பகலாக உடல் நலம் பாராமல் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதை உங்களுடைய மனைவியும் குழந்தைகளும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அந்த ஒரு வேதனை உங்களுக்குள்ள ஆழமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதற்கு காரணங்கள் சனியின் தாக்கங்கள் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் மறைமுகமாக பாதித்ததுதான் இதற்கான முக்கியமான காரணங்கள். இவருக்கு எப்ப பார்த்தாலும் காசு பணம் தான் முக்கியம், எங்க மேல பாசம் இல்லை என்று உங்களுடைய மனைவி உங்களை தவறாக கணித்திருப்பார். பிள்ளைகளும் உங்களுடைய உழைப்பின் மதிப்பை அறிந்து கொள்ளாமல் உங்களுடைய ஏடிஎம் இயந்திரமாக மட்டுமே தாங்க உங்களை பார்த்துருப்பாங்க. நீங்கள் படக்கூடிய அவமானங்களும் உங்களுக்கு நேர்ந்த மறைக்க முடியாத துன்பங்களும், அதாவது கையில் காசு இல்லாமல் நின்ற நள்ளிரவு நேரங்களும், அவசரத்திற்கு யாரும் உதவாத ஒரு நிலைமைகளும் அனைத்தும் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த கர்ம விலையின் ஒரு பாடங்களாக மட்டுமே தான் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய குடும்பத்திற்கு ஒருபோதும் தெரியாது. நீங்கள் எந்த அளவுக்கு அவமானங்களையும் இந்த ஒரு பணத்தினால் எவ்வளவு அசிங்கப்பட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது நம்முடைய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடாது என்கிற ஒரு விதத்தால் மட்டுமே தாங்க நீங்க அதிகமாக உழைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அது யாருக்குமே இது வரைக்கும் தெரியவே தெரியாதுங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அதை நீங்க மனதிற்குள்ள மட்டுமே தாங்க வைத்து வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க. ஆண்கள், ரிஷபம் ராசி ஆண்கள் சந்தித்த நம்பிக்கை துரோகங்கள் உங்களுடைய கௌரவத்தையே உலுக்கி பார்த்திருக்கும். தொழில் கூட்டாளிகள் உங்களை ஏமாற்றி விட்டு சொத்துக்களை பறித்து கொண்ட நிகழ்வுகளும், உங்களால் வாழ வைக்கப்பட்ட நபர்கள் உங்களுக்கு கூட எதிரியாக மாறி சதி செய்ததும் உங்களை நிலைக்குழிய வைத்திருக்கும். நீங்கள் யாரையெல்லாம் நம்பி யாருக்கெல்லாம் உதவி செய்தீங்களோ அவங்களே ஒரு காலத்துல உங்களை துரோகி மாதிரி உங்களை பார்த்து விட்டு உங்களுக்கு தேவையில்லாத செயல்களையும் செய்து விட்டு போயிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த துரோகங்களை உங்களுக்கு மரண வேதனையை விட அதிக ஒரு வலியை இது கொடுத்திருக்கும். நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம், நமக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை என்று நீங்கள் அழுத இரவுகள் பல நாட்கள் இருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இது நடந்தது என்றால் உங்களுடைய அதிபதியால மட்டுமே தாங்க நடந்தது. இன்னொரு பக்கம் சனியின் பரம எதிரியாகவும் இவர் இருந்து கொண்டிருந்தார். தந்தை மகன் உறவாக இருந்தாலும் இவர்களின் பகை உங்களை ஈகோவிலும் கர்மாவிலும் சிக்க வைத்திருக்கும். உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற்ற இந்த சோதனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதனால நீங்க எது செய்தாலுமே இந்த பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீரவே தீராதுங்க.
மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டைகள் வரும். இல்லை என்றால் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில புரியப்படாத சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் ஏற்பட்டு உங்களுடைய மனதை இன்னும் காயப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா? நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பிரகான மகா விடிவு காலம், அதிரடியான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களின் ராசிகள்ல வாழ்க்கையோட நிலையும் சனியால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க வாழ்க்கையில உயரவும் போறீங்க. சனி பகவான் தனது பாதக பார்வைகளை விலக்கி கொண்டு உங்களுக்கு சுப பலன்களை அள்ளித்தரக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறார். யாரெல்லாம் உங்களை இனி இவன் தேர மாட்டான் என்று கேலி பேசி உங்களை விட்டு விலகினார்களோ அவர்கள் அனைவருமே மீண்டும் உங்களிடம் வந்து பேசவும் ஆரம்பிப்பாங்க. இதற்கு ஜோதிட காரணங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட போகின்ற தர்ம கர்மாதிபதி யோகமும் சனியின் சுப பார்வைகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையில காரணமாக இருந்தது. இதெல்லாமே இப்பொழுது மாறி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்க போகிறது. உங்களின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக அந்தஸ்தை பார்த்து தங்களின் சுயநலத்திற்காக அவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடியும் வருவாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். உங்களின் இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகக்கூடிய முக்கியமான நபர்கள் யார் தெரியுமா? உங்களின் புதிய தொழில் ஆலோசகர்கள், அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு புதிய நண்பர், அல்லது உங்களின் குலதெய்வ அனுக்கிரகம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வத்தை நீங்கள் வணங்காமல் இருந்தால் மாதத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு விளக்கு ஏற்றியாவது நீங்க கும்பிட்டு வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். சனியின் இந்த மாற்றத்தினால் இனி உங்களை பற்றியும் உங்களுடைய உழைப்பை பற்றியும் உங்களுடைய மனைவிகள் முழுமையாக புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு உணர்தல் சாதாரணமாக நடந்து விடாதுங்க. குடும்பத்தில் ஏற்பட போகும் ஒரு சிறிய மருத்துவ செலவோ அல்லது வெளியாட்களால் குடும்பத்திற்கு வரப்போகின்ற ஒரு ஆபத்தையோ நீங்கள் உங்களுடைய சாதுரியத்தாலும் உழைப்பாலும் நீங்க முறியடிக்கும் போதுதான் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய குழந்தைகளும் மனைவிகளும் அந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் தான் புரிந்து கொள்வார்கள். அந்த ஒரு நாளும் இன்னும் நீண்ட நாட்கள் கிடையாது, மிக அருகில் தான் இருக்கிறது. அதனையும் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம் கணவர் இல்லை என்றால் நாம் அனாதை என்ற ஒரு பயமும் புரிதலும் அந்த ஒரு பிரச்சனையின் மூலமாக அவர்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து இனி உங்களுடைய சொல் பேச்சை தட்டாமல் கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களின் திடீர் பொருளாதார முன்னேற்றமும் வீட்டில் நிலவ போகக்கூடிய அமைதியும் தான் பிள்ளைகளின் இந்த மாற்றத்திற்கு காரணமாக மாறப்போகிறது. இல்லை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றவும் செய்யும். உங்களுடைய கிரக நிலைகளின் ரகசிய தகவல்களும் அதிபதியின் திருப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய பரிகாரமும் இருக்கிறது. உங்களின் தற்போதைய கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்ல போகக்கூடிய முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? காலம் மாறிவிட்டது, பயத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு சொல்ல போகின்ற முக்கியமான ஒரு தகவல். ராகு கேதுக்களின் சாதகமான நிலைமையும் குரு பகவானின் தனஸ்தான பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து முடங்கி கிடந்த பணத்தை எல்லாம் கைக்கு கொண்டு வரப்போகிறது. உங்களுடைய ராசி அதிபதி ரிஷபத்திற்கு சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மிகப்பெரிய திருப்பு முனை என்ன தெரியுமா? புதிய தொழில் வாய்ப்புகளும் அரசு வழியிலான ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைத்துவிடும். நீண்ட நாட்கள் ஆசைகள் நிறைவேறுவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு பாதையில உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போவார். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் மற்றும் நபர்களும் இருந்து கொண்டுதாங்க இருக்கிறார்கள். இனிமேல் யாரிடமும் உங்களுடைய தொழில் ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. குறிப்பா நெருங்கிய உறவினர்கள் என்ற ஒரு போர்வையில் வரக்கூடிய சர்க்கரை பேச்சுக்காரர்களிடம் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, வாழ்க்கையில நிச்சயமா வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெருகவும் சனியின் தாக்கம் முழுமையாக நீங்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய யாருக்கும் தெரியாத பரிகாரம் என்ன தெரியுமா? சனிக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்க சூரிய உதயத்திற்கு முன்னால் காலை 5 முதல் 6 மணிக்குள் ஒரு கைப்பிடி பச்சரிசியுடன் சிறிதளவு கருப்பு எள் கலந்து அதை உங்களுடைய வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது காகங்கள் நடமாடக்கூடிய மரத்தடியிலோ நீங்கள் வைத்துவிட வேண்டும். பின்னர் உங்களுடைய ராசி அதிபதியை மனதில் நினைத்து மண்ணால் ஆன அகல் விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபமேற்றி வழிபட வேண்டும். இந்த ஒரு ரகசிய பரிகாரத்தை எவ்வித விளம்பரமும் இன்றி அமைதியாக நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது நடக்கும். இதை வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்து விடுங்கள். இதனை செய்வதன் மூலம் வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வந்துவிடும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீங்களே காத்திருந்து காண்பீங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக